காங்கிரஸ் கட்சி மூலம் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். காங்கிரஸ் கட்சி மூலம் திமுக கூட்டணியில் இணைவதற்கு மக்கள் நீதி மையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி களம் என்பது பரபரப்பாக காட்சியளிக்கிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளோடு ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நிறைவு செய்திருக்கிறது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணையும் என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுக வட்டாரத்திலும் சரி, மக்கள் நீதி மையம் வட்டாரத்திலும் சரி, இந்த கூட்டணி தொடர்பா நம்ம விசாரிச்ச போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் இருந்து மக்கள் நீதி மையம் போட்டியிடும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் கையெழுத்தாகிறதோ அதிலிருந்து 1 அல்லது 2 இடங்கள் மக்கள் நீதி மையத்திற்கு காங்கிரஸ் கட்சி பிரித்துக் கொடுக்கும். அதன் மூலம் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணையும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மையம் கட்சியின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா என்பது வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. கட்சியின் தலைவர் கமலஹாசன் அன்றைய தினம் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். அப்போது கூட்டணி தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கமலஹாசன் வெளியிடவும் முடிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.